ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் Valarmathi. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் 5 இயர்ஸாக இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் சில தவறான புரிதல்கள் இருக்குங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. அப்ளைன் அப்படிங்கிறவர் தன்னோட வளர்ச்சிக்காக டவுன்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஒரு ஃப்ராடு கம்பெனியாக இருக்கும், கம்பெனி ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில தவறான புரிதல்கள் வச்சுருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி படித்தேன். அந்த ஸ்டோரியை நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் தன்னோட வாழ்நாளில் கஷ்டப்பட்டு பெரிய நிலம் வாங்கியிருக்காரு. தன்னோட வாழ்நாள் இறுதியில் அந்த சொத்தை தன்னோட பசங்களுக்கு சரிபாதியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தன்னோட 2 பசங்களை கூப்பிடுறாரு. அந்த சொத்தை சரிபாதியாக பிரிச்சுக்க சொல்லி சொல்கிறாரு. பசங்களும் அப்பா சொல்கிற மாதிரி அந்த சொத்தை சரிபாதியாக பிரிச்சுக்கிறாங்க. அது மூலமாக தான் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குது. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கல, தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுது, 5 குழந்தைகளும் ஆயிடுது. ஒரு நாள் தன்னோட அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கே ஃபேமிலி இல்லை, நமக்கு எதுக்கு இவ்வளோ நிலம், இதில் வர்ற தானியங்கள் எல்லாத்தையும் விற்று அதில் வர்ற காசை நம்ம மட்டும் செலவு பண்ணிட்டு இருந்தா அது வேஸ்ட்டாக தானே போகுது. நம்ம நம்மளோட தம்பிக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் தம்பி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு ஃபேமிலி இருக்குது, நமக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு பசங்க இருக்காங்க. ஆனால் அண்ணா மேரேஜ் பண்ணிக்கல, அவர் தனியாக தான் இருக்கார். அவருக்கு இன்னும் கையில் பணம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா ஃப்யூச்சருக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி யோசிக்கிறாரு. 2 பேருமே என்னத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தரோட நலனை பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்க யோசிக்கலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட அண்ணன் அவரோட குடோனில் இருக்கிற தானிய மூட்டைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க தம்பிக்கு தெரியாமல் அவரோட குடோனில் வைக்கிறாரு. அதே வேலையை தான் தன்னோட தம்பியும் செய்கிறாரு. அண்ணனுக்கு தெரியாமல் தன்னோட குடோனில் இருக்கிற தானியங்களை எல்லாம் கொண்டு போய் நைட்டு தன்னோட அண்ணன் குடோனில் வச்சிட்ருக்காரு. இந்த விஷயம் ஒரு நாள் 2 பேருக்குமே தெரிய வருது. அப்போ 2 பேருமே தன்னை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாங்க. நம்ம தான் சுயநலம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும். ஸ்பான்சர் அப்படிங்கிறவங்க எப்பயுமே தன்னோட டவுன்லைன்ஸோட நலனை தான் கருத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் தன்னோட டவுன்லைன்ஸுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் முன்னாடி நின்று அதை கிளியர் பண்ணுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. என்னதான் தன்னோட டவுன்லைன்ஸ் சில நேரங்களில் இருந்தாலும், ஒரு சில காரணங்கள்னால முன்ன பின்ன இருந்தாலும், தன்னோட டவுன்லைன்ஸ் எப்பயும் தன்னோட ஸ்பான்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் தன்னோட அப்ளைன்ஸுக்கு டவுன்லைன்ஸ் எப்போவுமே ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஒன்று தாங்க சுயநலம் இல்லாத, போட்டி இல்லாத, அடுத்தவங்களை வளர்த்தி விட்டு தானும் வளரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலி இருக்குது. டெசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோடது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பற்றி யாராவது தவறாக பேசினாலும், உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோ தெரியாமல் அதை பற்றி தவறாக பேசினாங்க அப்படின்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இனி வரப்போகிற காலத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு. முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நல்லா இருக்கும், எந்த பிளான் ஈஸியாக இருக்கும், எந்த கம்பெனியில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.